2026 மிகப்பெரிய அளவில் தளபதி வெற்றி பெற்றிருக்காரு. இதுக்கு முழு காரணம் மக்கள் தான். ஸோ மக்களோட ஆதரவு இல்லாமல் தளபதி வந்திருக்க முடியாது. எல்லாரோட ஆதரவும் சப்போர்ட்டும் ஒவ்வொரு வீட்டில் எல்லாருமே வாக்களித்து இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் அவர் இன்றைக்கி தமிழக முதலமைச்சராக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம் ரசிகர்கள் கூட்டம் அல்ல. ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு இளைஞர்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், குழந்தைகளாக எல்லாருமே அவங்க ஆதரவு கொடுத்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட முதலமைச்சர் விஜய் அவர் முதலமைச்சர் ஆயிருக்காரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மக்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. 2026 மட்டும் இல்லை, எப்போதுமே தமிழக முதலமைச்சராக இருப்பார். அவருக்கு மக்கள் பேராதரவோட ஆதரவு எப்போதுமே கூடும். அவர் ரசிகர் அல்ல, யாருமே அவர் அண்ணன் தம்பியா நினைச்சு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல வாக்கு செலுத்தி இன்னைக்கு எதிர்கட்சி கூட யாருமே பேச முடியாத அளவுக்கு எல்லா தொலைக்காட்சிகளிலும் தளபதி விஜய் அதிக வாக்கில் வெற்றி பெற்று எல்லாரும் பேசக்கூடிய ஒரு தலைவராக வந்திருக்காரு. 2026 மட்டுமல்ல, எல்லா வருஷங்களிலும் அவர் முதலமைச்சர் ஆவார். மக்களோட ஆதரவு இருக்கும், இளைஞர்களோட ஆதரவு இருக்கும், பெண்கள் ஆதரவு இருக்கும். அவர் நல்ல ஆட்சி அமைக்க வேண்டும், எல்லாத்துக்கும் நல்ல முறையில் செய்ய வேண்டும். எந்த மதம் ஜாதியும் பார்க்காமல் அவர் ஒரு பிள்ளையாக, மகனாக எல்லா மக்களுக்கும் பொது சேவை செய்ய வேண்டும். தமிழக வெற்றி கழகம் நல்ல வாழ்த்துக்கள். எல்லா மக்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. நான் சீமான் கட்சியில் இன்னைக்கு தான் நான் தளபதி மக்கள் எல்லாரும் ஆதரிக்கும் போது நானும் அவருக்கு ஆதரவு கொடுக்குறேன். ஏன்னா மக்கள் எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. என்னதான் மக்களுக்காக குரல் கொடுத்தாலும் சரி, என்னதான் மக்களுக்காக போராடினாலும் சரி, மக்கள் யாரை நினைக்கிறார்களோ அவங்க தான் முதலமைச்சர். இப்ப மட்டுமல்ல, எப்போதுமே தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான். எவ்வளவு கோடி செலவு பண்ணாலும் சரி, எவ்வளவு ஆதரவுகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு கூட்டணி கட்சிகள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் அவர்களுக்கு பெருசா இல்ல. தனியாக நின்று யார் மக்கள் முடிவு பண்ணுகின்றார்களோ அவர்கள் தான் இன்னைக்கு 2006 தமிழக முதலமைச்சர் சொல்லிட்டு நான் வாக்களிச்ச அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இதை மாபெரும் வெற்றியாக நான் பார்க்குறேன். பிகாஸ் நான் ஒரு டிஎம்கே ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கேன். என்னோடய ஃபேமிலி ஃபுல்லாமே டிஎம்கே. பட் நான் ஒரு ஆள் தனியாக நான் டிவிகேக்கு ஓட் பண்ணேன். நான் டிவிகேக்காக ப்ரொமோட் பண்ணி, இன்னும் சொல்லப்போனால் என் ஃபேமிலியிலேருந்தே அவுட் ஆகிட்டேன். இப்போ நான் தனியாக இங்கே செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கேன். அந்த அளவுக்கு நான் டிவிகேவை நம்பினேன், மக்களையும் நம்பினேன். ஸோ மக்கள் ஒரு புதிய ஒரு சேஞ்ச் கிடைக்கணும்னு தான் இது பண்ணியிருக்காங்க. இந்த மாற்றம் ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டியே. டிவிகே வின் பண்ணிடுச்சு. ஸோ ஏன் விஜயனா வின் பண்ணிட்டாரு. கண்டிப்பா உடனடியாக வெற்றி பெற்றவங்க பனையூரோட அலுவலகத்தை வான்ட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. எப்போ வராங்க, ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இதுக்கப்புறம் தான் வருவாங்க நான் நினைக்கிறேன். அதை பற்றி எனக்கு தெரியாது. எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, நான் வந்திருக்கேன். மோரோவர் எனக்கு வீட்டில் செலிப்ரேட் பண்ண யாரும் கிடையாது. ஸோ எல்லாருமே டிஎம்கேன்றதுனால, ஸோ ஐ வாண்ட் டு செலிப்ரேட் மை அண்ணாஸ் வெற்றி. ஸோ ஐ எம் ஹியர் நவ். இது நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடியே தெரியுங்க. நாம தான் வின் பண்ண போகிறோம் நேற்றுங்க. நாங்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். அண்ணன் தான் வருவார், அண்ணன் தான் முதலமைச்சர் வேட்பாளர்ன்ட்டு 2 நாளுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்லேயும் அண்ணன் சொன்னார், இந்த எக்ஸிட் போலனா நம்பாதீங்க, மக்கள் நம்மளுக்கு பதில் சொல்லுவாங்க. அந்த பதில் 4ஆம் தேதி நம்மளுக்கு மக்கள் நல்ல பதில் சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டிப்பாக ஃபுல் மெஜாரிட்டியோடு வின் பண்ணி அண்ணன் முதலமைச்சர் வேட்பாளராக வருவாருங்க. அண்ணா வாழ்த்துக்கள் அண்ணா. அண்ணா உங்கள் தம்பி தங்கைகளுக்கும் நாங்கள் வாழ்த்துக்கள் அண்ணா. எனக்கு விஜய் மாமானா ரொம்ப பிடிக்கும். அவங்க நிறைய பேருக்கு நிறைய நல்லது செஞ்சுருக்காங்க. அவர் முதலமைச்சர் ஆகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் சிஎம் ஆயிடுவார், எனக்கு அதில் கான்ஃபிடென்ட் இருக்கு. கூட்டம் இந்த ஆட்சி அமையாது, கண்டிப்பா வராது. எத்தனை கேவலம், எத்தனை செய்யணுமோ அத்தனை செஞ்சாங்க. ஆனா இதுல எல்லாத்தையும் முன்னேறி நாங்க ஒரு வரலாற்று பறிச்சு காமிப்போம். தளபதி கண்டிப்பா காமிப்பாரு. 28 கட்சி கூட்டணி, நாங்க 18 குச்சி கூட்டணி. நாங்க ஒரே கூட்டணி தான், மக்கள் கூட மட்டும்தான் கூட்டணி. சரிங்களா? கண்டிப்பா எங்க அண்ணன் தான் சிஎம் சிஎம் சிஎம். இனி எப்பவுமே எங்க அண்ணன் தான் சிஎம். இதை மாற்றவே முடியாது. ஒவ்வொரு 27ஆம் தேதி எங்கள் தளபதிக்கு நிறைய அடி கொடுத்தாங்க. அந்த எல்லா அடியும் உடைச்சு எல்லாத்தையும் ஜெயிச்சு இப்போ இந்த இடத்துல நிற்கிறாருன்னா அது காரணம் யாருன்னா மக்களுக்காண்டி வந்திருக்காரு. மக்களுக்காண்டி மட்டும்தான் ஒரு தலைவர் வருவார். எல்லாரும் சினிமா விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு வராமல் இருக்கிறாங்க. ஆனால் எங்கள் தலைவர் சினிமா விட்டுட்டு மக்களுக்காண்டி இப்படி இறங்கி வந்திருக்காருன்னா அது காரணம் இந்த மக்களுக்காண்டி தாங்க. அவர் வந்துட்டாரு, நீ நிறைய செய்ய போறாரு. இந்த 5 வருஷம் மட்டும் இல்லை, அடுத்த 5 வருஷம் கழிச்சு எல்லா வருஷமும் அவர் தான். ஏன் 2039 பிரைம் மினிஸ்டர் அவர் தான். எங்க அண்ணன் தான் பிரைம் மினிஸ்டராக போறாரு. ஜனநாயகம் படத்தை நிறுத்தினாங்க, நிறைய இடையூறு கொடுத்தாங்க. இப்போ எந்த கூட்டத்துக்கு போகாமையே எங்களோட கூட்டம் பார்த்தீங்கல்ல, இந்த சைடே வரல. எங்கள் தளபதி பார்த்தீங்களா எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. இதுதான் இந்த கூட்டமெல்லாம் ஓட்டா மாறுமான்னு நிறைய தடவை கேட்டாங்க. இப்போ நிறைய பேர் பார்த்துக்குங்க எத்தனை பேர் எங்களுக்காக இருக்காங்கன்னு.
இப்போ ஜனநாயகம் படம் வரும்போது ஸ்க்ரீனில் வந்து தளபதி விஜய்னு வராது, இனிமேல் முதலமைச்சர் விஜய் தான் வரும். கட்சி ஆரம்பிச்சிலிருந்து நிறைய அவமானங்கள், நிறைய பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்தோம். அவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி தளபதியும் சந்திச்சாரு, நாங்களும் சந்தித்தோம். அத்தனை பிரச்சனைகளையும் சந்தித்து இன்றைக்கி நாங்கள் இந்த இடத்துல நிற்கிறோன்னா அது எல்லாமே அவரோட இது மட்டும்தான். எல்லாருமே எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க, நாங்கள் எதுவுமே பண்ண கிடையாது. மக்களோட நம்பிக்கையில் மட்டும்தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம். அவர் இந்த இடத்துல சிஎம் ஆனதுக்கு எங்களோட எல்லாரோடைய நம்பிக்கையும் உழைப்பு மட்டும்தான் காரணம். அதனால் தளபதி என்ன கண்டிப்பாக சிஎம் ஆகிட்டாரு. அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னுடைய பெயர் வந்து தஞ்சை MC ராம்தாஸ். நான் தலைமை கழக பேச்சாளராக இருக்கிறேன், கோவை மாவட்ட தலைமை பேச்சாளர். விஜய்க்கு எவ்வளவுக்கு தளபதிக்கு இடைஞ்சல் கொடுக்குமோ அவ்வளோ இடைஞ்சல் கொடுத்தாங்க, எவ்வளவோ இடைஞ்சல் கொடுத்தாங்க. எல்லாத்தையும் தூளாக்கிட்டு இன்னைக்கு அரியநிலை ஏறத்துக்கு ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதுக்கு அவங்கள நன்றி சொல்கிறோம். அதே மாதிரி வந்து விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள், மெய்மை ஒன்றா மொழிக்கு துணை தமிழும் தளபதி என்ற வாக்கின்படி இவ்வளோ பேர் வாக்களித்து எங்களை வெற்றியடைய வச்சிருக்கிறாங்க. தற்கூரி சொன்னாங்க, நாங்களாம் தற்கூரி இல்லை, எல்லாம் மெர்குரி அதே போல மெர்குரியா மாறி இருக்கிறோம். கொஞ்சம் நெஞ்ச பாடுகள் இல்லை, எங்க தலைவர் பட்ட பாடுகள் அவ்வளோ கண்ணீர் சிந்தாம அப்படி பாடுபட்டிருக்காரு. அதுக்கு எல்லாம் வெற்றியா ஜோசப் என்கிற விஜய் நான் அரியணை அமரப்பட சொல்லி எல்லா மக்களும் வாக்களிச்சிருக்காங்க, வெற்றியை கொடுத்திருக்காங்க. நாங்க ஒன்றும் தற்கூரி இல்லை, நாங்கெல்லாம் மெர்குரி. ஆமா, இந்தியா சந்திக்கும் இந்தியாவை, தமிழ்நாடு சந்திக்கும் தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லி உங்க மத்தியில் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறேன். நன்றி. மக்கள் மனசுல இடம் பிடிச்சவங்க தான் எம்ஜிஆர். அந்த வகையில் வரலாறு காணாத ஓட்டை வாங்கி இப்போ நம்ம தளபதியை மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காரு. அந்த வகையில் நம்ம தலைவர் தான் அடுத்த எம்ஜிஆர், அதை யாராலும் மறுக்க முடியாது. எதிர்கட்சியை என்ன வேணாலும் சொல்லட்டும், டிஎம்கே என்னென்ன ஊழல் பண்ணாங்களோ இந்த 5 வருஷம் எந்த ஊழலும் இருக்காது. தலைவர் சொன்னதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார், மக்களுக்கு நல்லது செய்வார், திருத்தி காட்டுவார். இனி அடுத்த நிரந்தர முதலமைச்சர் நம்ம விஜய் அண்ணன் தான். என் பேர் தமிழரசி, நான் 45வது வார்டு செயலாளராக இருக்கேன். தளபதி ஜெயிச்சது வந்து எங்கள் ஒவ்வொரு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை எல்லாத்துக்கும் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. அவர் இப்போ இல்லை, அவருங்க முதல் சொன்ன மாதிரி அவரை எப்போ வந்து நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி சொன்னாரோ அப்போவே அவர் ஜெயிச்சிட்டாரு. பெண்கள் படை எந்த அரசியல் கட்சிக்கு இந்த அளவு வந்திருக்கிறாங்க யாரோ பார்த்துருக்கீங்களா? ஆனால் எங்கள் தளபதிக்கு வேண்டி அவர் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தராக இருக்கிறாரு. ஒரு மகளா, ஒரு மகனா, ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா நிறைய இருக்கிறாரு. அதனால ஒவ்வொரு வீட்லயும் அவர் எப்பவுமே வாழ்ந்துட்டு இருப்பாரு. நிரந்தர முதல்வர் எங்கள் தளபதி தான். இது தேர்தல் மட்டும் இல்ல, மக்களின் தேடல். விசில் சின்னத்துக்கு வாக்களித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. நம்ம அண்ணன் வந்து நம்மளோட எதிர்பார்ப்பை கண்டிப்பா பூர்த்தி செய்வாரு. நம்ம தளபதி தான் இனிமே எப்பவுமே சிஎம்மா இருப்பாரு. எல்லாருமே வந்துட்டு இனிமே வந்து ஹாப்பியா இருப்போம். இனிமே வந்து தமிழகத்துக்கு வந்து ஒரு விடியல் வந்து பிறந்துருச்சு. அது வந்து சூரியனால இல்ல, விசில் சத்தத்தானால. நம்ம வேளாண்மைப்பாளையம் கோயம்புத்தூரில் 43 வார்டுலேருந்து வரேன். கூட்டம் வந்து ஓட்டாக மாறாதுன்னு சொன்னாங்க. இந்த கூட்டம் ஓட்டாக மாறின பர்சன்டேஜ் உங்களுக்கு இப்போ தெரியுது. இப்போ இளைஞர்களோட ஓட்டு எவ்வளோ முக்கியம்னு இது இவ்வளோ நாள், போன வருஷம் 2024லையோ 2016லையோ எல்லா இடத்துலையுமே ஓட்டு வந்து இளைஞர் ஓட்டு இல்லாமல் தான் ஒரு ஆட்சி அமைச்சிருக்காங்க. இந்த வருஷத்தில் இளைஞர் ஓட்டு எவ்வளோ முக்கியமாக மாறி இருக்கு, எத்தனை ஆட்சி மாறுறதுக்கு காரணமே நம்ம இளைஞர்கள் ஓட்டு தான் எல்லாருக்குமே தெரிய வரும். அதுக்கு இளைஞர்கள் தான் இந்த அடுத்த ஆட்சிக்கு தீர்மானிக்க போகிற முக்கிய சக்தியே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன், இது 200 ரூபாய்க்காக வந்த கூட்டம் கிடையாதுண்ணா, தளபதிக்காக வந்த கூட்டம். நாங்களாம் கொத்தடிமை கிடையாது, இத்தனை பேரும் கனவுகளோட வந்து சேர்ந்து நின்றுக்கிறோம். இங்கே ஜெயிச்சாலும் தோத்தாலும் எப்பவுமே தளபதிக்காக நின்றுப்போம். தளபதி தளபதி தளபதி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ, थैंक यू சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க.
ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.